சண்டே மார்னிங் ஏந்திச்சிக்கும்போதே ஒரே வீடே பரபரப்பா இருந்ததுங்க. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு அமாவாசை சாமி கும்பிடணுமே, அதுக்கான வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டு வேலையில இறங்கியாச்சு. சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கா, கேரட் எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. அண்ட் கொத்தவரங்காய் ஃப்ரைக்காக அதுவும் வேக போட்டு, இன்னைக்கு வந்து எல்லாமே வெஜ்ஜி ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நான்வெஜ் இல்லன்ற வருத்தம் ஒரு சைடு இருக்கு தான். பட் என்ன பண்றது? ஒரு நாள் சாமிக்காக வந்து விட்டு குடுத்துருவோமே. அ பாப்பா வந்து கரெக்ட்டா அந்த ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ் டைம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இருப்பா வீட்ல. ஸோ அதுக்காக வந்து 2 பேருக்குமே வந்து அத்தி ஜூஸ் போட்டு அவங்களுக்கு குடுத்தாச்சு. இன்னைக்கு ராகு காலம் எமகண்டம் டைமிங்க்காக பார்த்து, ஸோ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து ஒரு 12:30 ஒரு 1:00க்குள்ளவே வந்து இலையெல்லாம் போட்டு சாமி நல்லா கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு காக்காக்கெல்லாம் வச்சுட்டு நாங்களும் சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டோம். இன்னைக்கு ஒயிட் ரைஸ், பருப்பு வடை, கத்திரிக்காய், முருங்கக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வாழைக்காய் ஃப்ரை, ஜவ்வரிசி, முந்திரிலாம் போட்டு பாயாசம், அண்ட் வேர்க்கடலை பொடி போட்டு கொத்தவரங்காய் ஃப்ரை. இது மாரி பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டு லஞ்ச்ச முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஷாட்ல பார்க்குறேன்.